So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைக் நம்ம வந்து நோ கான்டாக்ட் ரீடிங் பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் வந்து உங்களோட பர்சன் வந்து எப்போ ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க, லைக் அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் டியூரேஷன், அந்த டைம் ஸ்டாம்போட தான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் லிட்டில் பிட் ஆஃப் சேனல் மெசேஜ்மே நம்ம பார்க்கலாம். அந்த பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்ற ஒரு சேனல் மெசேஜ்மே நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஓ மை காட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கார்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளிப் ஆச்சு, இந்த ஃபுல் கார்டு. ஸோ அதனால் நான் இந்த கார்டை நான் எடுத்துக்கிறேன். நான் அகைன் அண்ட் அகைன் இந்த மெஜராக்கான கார்டு வந்துச்சு. ஸோ டேரோ டெக்லையுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் கார்டே, ஆக்சுவலாக ஃபுல் கார்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் அந்த மேஜராக்கான கார்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்துருக்கு. ஸோ லெட்ஸ் சி. Actions and the feelings, the Ten of Cups and Queen of Cups. Okay. Judgment. Just that. Just no more cards. Just give me one more card. Okay, so might be. Bottom of the deck we have King of Pentacles. Forward. Okay. Somehow. Okay, I got the point. This person will delay or still be delaying the things. Just one more card. So this person is still delay. Okay, I got it. So like ஓவரால் பார்க்கும்போது உங்களோட பர்சன் சைட்லேருந்து ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு நிறைய ரீடிங்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ ஈச் அண்ட் எவ்ரிதிங். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டேக் ஹவ் இட் குட் பி ரெசனேட் வித் யூ. ஓகே, there is a lot of messages by the way. ஸோ நமக்கு வந்திருக்க கார்டு வந்து இந்த ஃபுல் கார்டு, நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், டென் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ், ஜட்ஜ்மெண்ட், லவர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ சம்வாட் வந்து லைக் ஸ்ட்ராங் எர்த் எலமெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வாட்டர் எலமெண்ட்டோட எனர்ஜிஸுமே இருக்குது. அண்ட் ஏரோட எலமெண்ட்டுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஃபயரோட சைன் அவ்வளோவா ப்ரெசென்டபிளாக இல்லை. பட் உங்களோட பர்சன் வந்து ஃபயர் சைனாக இருந்தாலும் அதை பற்றி வந்து பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ அதுலேயுமே வந்து லைக் டோரோஸோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது. ரிஷப ராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது. அண்ட் மீனம் அண்ட் கடகமோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஜெமினியோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது. மிதுன ராசியோட எனர்ஜிஸ்மே ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குது. அண்ட் ஏரிஸோட எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோர் ப்ராப்ளி உங்களோட பர்சன் வந்து எர்த் சைனில் எந்த ஒரு சைனாக வேணாலும் இருக்கலாம். லைக் ரிஷப ராசி, கன்னி ராசி அண்ட் அதே மாதிரி மகர ராசி, எந்த ஒரு ராசி ஆனால் ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு உங்களோட பர்சன் வந்து லைக் ஹெல்த் கேர் பேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். இல்லை சேல்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். சம்வாட் ஏதாவது ஒரு சேல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தீமாக இருக்கும். இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனாக இருப்பாங்க. சம்ஹாவ் வந்து ஒரு நியூ
ஏதாச்சும் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பிசினஸ் மைண்ட் செட் அந்த பர்சனுக்கு இருக்கும். இல்ல பிசினஸ்லயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ டேக் ஹாபிட் ரெசனேட். ஸோ ஓவரால் எனர்ஜிஸ் மீது நான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் எய்தர் கேர்ள் ஆர் பாய். ஸோ ஹாபிட் ரெசனேட் நீங்க அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். என்னோட ரீடிங்ல வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஸோ டேக் ஹாபிட் ரெசனேட் கைஸ். ஓகே. ஸோ நான் வந்து லைக் ஓவரால் நான் சொல்றேன். இங்க வந்து லைக் நிறைய சினாரியோஸ் இருக்கு ஆக்சுவலா இங்க. ஸோ சம்ஹவ் வந்து என்னன்னா லைக் ஐ ஆம் சீயிங் ஏதோ ஒரு சின்ன பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. அதாவது பிளாக்கேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இங்க வந்து என்னன்னா லைக் தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ்மே இங்க இருக்கு. நான் கார்ட்ஸ்ல நான் எடுக்கும்போது தேர்ட் பார்ட்டியோட கார்ட்ஸ் வந்து வரதா செஞ்சுச்சு. நான் ஈவன் தோ நான் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட கார்ட்ஸ் எனக்கு வந்துச்சுங்கிறனால நான் உங்களுக்கு அதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட பர்சன் வந்து லைக் பிஃபோரே அவங்களோட மேரேஜ்க்கு முன்னாடியே நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க பழகிருப்பீங்க. அண்ட் அவங்களுக்கு இப்போ மேரேஜ் வந்து வேற ஒருத்தவங்க கூட அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். பட் ஸ்டில் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க கூட கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. எதர் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியை விட அட்லீஸ்ட் வந்து அந்த எமோஷனல் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்க வந்து லைக் உங்களோட லைஃப்ல டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து அப்படி இல்லை அப்படின்னா லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வச்சுக்கூடிய எனர்ஜிஸ்மே தான் இங்கே வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்மே வச்சிருக்கக்கூடிய எனர்ஜிஸ்மே இங்கே ப்ரெசென்டபிளா இருக்கு. த நெக்ஸ்ட் திங் வந்து இங்க சில பேர் வந்து லைக் இந்த பர்சன் கிட்ட ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு மேரேஜ் வரைக்கும் எனக்கு போகணும், எனக்கு லாங் டேர்ம் எனக்கு டெஃபினட்டா உங்க கிட்ட வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து பேசியிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் அப்போ வந்து ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த பர்சன் ரெடியா இருக்காங்க, மேரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனாலும் இந்த பர்சனால ஒரு ஸ்டெப் வந்து ப்ராப்பரா எடுத்து வைக்க முடியல. சம்ஹவ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி அவங்களோட ஃபாதர் ஆர் அவங்களோட மதர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து அவங்களோட ஃபாதர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சிப்ளிங் இருக்காங்க, அதுலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு மேல் அவங்களோட சிப்ளிங் வந்து ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு சம்வாட் ஏதோ ஒரு பிரதர் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னா அவங்களுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அவங்களால கூட இவங்களால ஒரு ஸ்டெப் வந்து எடுக்க முடியல. ஏன்னா எங்க பார்த்தாலுமே அந்த ஒரு ரிஜெக்ஷனோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த பர்சனால ஒரு சஜஷன் வந்து எடுக்க முடியல. இப்போ இந்த எல்லா சினாரியோவுமே இந்த 3 செட் ஆஃப் சினாரியோவுமே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட பார்ட்னர் வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்க வந்து வேற ஒரு லைஃப்ல என்டர் ஆன ஒரு பர்சனா இருக்கட்டும். அண்ட் தேர்ட் திங் லைக் இந்த மாதிரி லைக் நீங்க அவங்க கிட்ட கமிட்மெண்ட் கேட்டு அந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுக்குற வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனாலும் அதுல வந்து தடுக்கக்கூடிய திங்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்கு. சம்ஹவ் அவங்க அவங்களோட பாஸ்ட் அவங்களோட எக்ஸை பத்தியும் திங்க் பண்ணிட்டு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து லைக் இதெல்லாம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு டைசி மைண்ட் செட்டுமே இந்த பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து லைக் அந்த ஒரு பிளாக்கேஜஸான இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல சாரி ஃபார் இட் யா அந்த பிளாக்கேஜஸ் மாதிரி இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இந்த பர்சன்னால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபைனல் கால் மாதிரி தான் உங்களுக்கு. எதனால ஃபைனல் கால் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களால கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இங்க நோ கான்டாக்டோட சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு உங்க மேல எமோஷன்ஸ் இருக்கு, இந்த பர்சனுக்கு உங்க மேல கேரிங்ஸ் இருக்கு, இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வந்து திரும்பி பேசணும், அந்த எனர்ஜி எல்லாமே இருக்கு இங்க. எல்லா விதமான திங்ஸுமே இங்க இருக்கு. ஆனா அண்ட் எக்ஸ்ட்ராவா எனக்கு இந்த இந்த 2 கார்ட்ஸை பார்க்கும்போது இது சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மெசேஜஸ் வந்து ரெசனேட் ஆக சான்ஸ் இருக்கு. சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க 2 பேருமே மேரிடான ஒரு பர்சனா இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நீங்க 2 பேருமே வந்து மேரிடான ஒரு பர்சனா இருப்பீங்க. அவங்க எங்கேயாவது மேரிடா இருப்பாங்க வேற ஒரு பர்சன் கூட, நீங்க எங்கேயோ மேரிடா இருப்பீங்க வேற ஒரு பர்சன் கூட. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து நீங்க இந்த பர்சன் மேல நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு கிரவுண்டட் எனர்ஜி, அந்த ஒரு கிரவுண்டட் எனர்ஜி அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த ஒரு வைப் நீங்க அவங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைப் வந்து உங்க பர்சன் மேல நீங்க டெஃபினட்டா வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க வந்து ஒருத்தர் வந்து ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்ல இருக்கலாம், ஒருத்தர் வந்து எமோஷனல் மைண்ட் செட்ல இருக்கலாம். பட் ஸ்டில் லைக் இந்த பர்சனை வந்து சில பேர் வந்து பிஸ்னஸ் லைக் இந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க வந்து மீட் பண்ணிருக்கலாம். இப்போ ரைட் நோ நீங்க வந்து ஒர்க் பண்ணாம இருந்திருப்பீங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ற இடத்துல நீங்க இந்த பர்சன் நீங்க வந்து மீட் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ்மே இந்த ரீடிங்ஸ்ல இருக்கு. ஸோ டேக் ஹாபிட் ரெசனேட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பர்சன் எப்போ வருவாங்க, இந்த பர்சன் எப்போ வந்து பேசுவாங்க, நான் இந்த பர்சன் மேலே இவ்வளோ எமோஷனலாக இருக்கேன், ஏன் இந்த பர்சன் இவ்வளோ எமோஷனலாக இல்லை நம்ம மேலே,
ஏன் இந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, ஏன் இவங்க வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து இப்படி ஒரு ஹைப்பர் டென்ஷன் கொடுக்குறாங்க, ஏன் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஒரு வெயிட்டிங்கோட எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களோட சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ see guys, லைக் இந்த எனர்ஜி வந்து சம்ஹவ் ஒரு லூப்பான ஒரு எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. நீங்களே நினைச்சாலும் இந்த பர்சன் உங்களோட லைஃப் விட்டு போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டாகவும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டாக்ஸிக்கோட எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஏன் டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா சுச்சுவேஷன் இப்போதைக்கு ஒரு டாக்ஸிக்காக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லை, ஒரு ப்ராக்ரஸ் இல்லை, அந்த வெயிட்டிங் ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி தான், ஒரு ஃபைனல் கால், ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க வேணும் நீங்க அடமெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து டிராவல் ஆகலாம். ஆனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி சக்சஸ்மே உங்களுக்கு கிடைக்கும், சில பேருக்கு சக்சஸ்மே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்சன் லாங் டேர்ம் உங்க கூட இருப்பாங்க, எமோஷனல் பாண்டிங்கோட இருப்பாங்க. ஆனா சம்பவம் வந்து இப்போதைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜஸ் கன்ஃபியூஷனா இருக்குங்கிறனால தான் இந்த பர்சனோட சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு சிக்னலுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சிக்னலுமே கிடைச்சாலும் ஒரு மிக்ஸ் சிக்னல் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் வெறுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, ஆனால் அந்த பர்சன் வெறுக்கலை, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனாலும் வெறுக்கலை. ஓகேங்களா? பட் சாரி, பட் ஆனால் அவங்களோட பிஹேவியர் வந்து உங்களை வெறுக்க வைக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லூப் வந்து கொஞ்சம் லைக் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு, இன்னும் சம்ஹவ் வந்து இந்த இயர்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் அப் டு யூ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எனர்ஜி இருக்கு. யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு யூன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. லைக் நீங்க வந்து இருக்கணும் வேணும்னு ஆசைப்பட்டா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ணலாம், இல்ல வேண்டாம் நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து அவாய்டும் பண்ணலாம். ஏன்னா லைக் அந்த பவர் உங்களுக்கு இருக்கு, அந்த ஒரு எனர்ஜிஸ் உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இருக்குன்னா நீங்க இருக்கலாம், நீங்க இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களே வந்து லைக் நோ சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ லைக் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கனெக்ஷனாக இருக்கு. அஃபேர்ஸ் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும் பட் ஆனால் லைக் ஸ்ட்ராங்காக வந்து லைக் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லெட்ஸ் சி உங்களுக்கு வந்து லைக் எக்ஸ்ட்ராவா நம்ம யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ்மே எடுக்கலாம் இந்த கனெக்ஷனுக்கு. ஜஸ்ட் ஒன்லி ஒன் மெசேஜஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். Just only one message from the universe. Please give me. Okay. ஸோ யா அகெயின் அந்த எனர்ஜி யூ கேன் சி தட் லைக் அந்த ஒரு எப்படி நம்ம அந்த ஒரு மேரிடு ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோமோ அந்த ஒரு சோல்மேட் அண்ட் ட்வின் ஃப்ளேம்ஸ் லைக் மேக்ஸிமம் சோல்மேட்டோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ட்வின் ஃப்ளேம் அண்ட் சோல்மேட் எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் அகெயின் யூ கேன் சி தட் இந்த கோடை பார்க்கும்போது சம்ஹவ் சிச்சுவேஷன்ஸ் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் அந்த ஒரு ஏஞ்சலோட வைப்மே தான் அந்த கார்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் சம்வாட் இது வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகும். லெட்ஸ் சி லைக் வாவ் டின் ஃப்ளேம் யுவர் பேஷன் இக்னைட். ஸோ பியூட்டிஃபுல் கார்ட். ஸோ நான் சொன்ன எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி தான் லைக் ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்கு இந்த கனெக்ஷன்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு இந்த கனெக்ஷன்ல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த பர்சனை வந்து சூஸ் பண்ண தான் செய்வீங்க. இந்த பர்சனை விட்டு வந்து லைக் ஐ திங்க் நீங்கள் அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ யா அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கனெக்ஷனில் ஒரு க்ரோத் வேணால் நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த கனெக்ஷனில் க்ரோத் எனக்கு தெரியுது, பட் ஆனால் எனக்கு வந்து ரீசெண்டாக பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த நியர் ஃபியூச்சர்லையும் சரி சம்ஹவ் இந்த கரண்ட்டாகவும் சரி நிறைய ட்ராமாஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. எனிஹோ ட்ராமாஸ் போகிற மாதிரி தான் இருக்குது. இல்லை உங்களோட இந்த பர்சன் நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சாலுமே சம்ஹவ் வந்து இப்போ சுச்சுவேஷன்ஸ் அவ்வளோ ஃபேவராக இல்லைங்கிறனால இந்த ஒரு பிளாக்கேஜஸ் போகுது. பட் ஆனால் ஃபியூச்சரில் இந்த நான் சொன்ன மாதிரி தான் ஃபியூச்சரில் இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் ஸ்டில் ஆனால் இதை வந்து கொண்டு போகிறதோ வேணாமோ அது நீங்கள் டிசைட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி வி ஜஸ்ட் கெட் லைக் அந்த ஒரு சோல்மேட் ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எக்ஸாக்ட்லி யூ ஜஸ்ட் கெட் த ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ் லைக் யுவர் பேஷன் இக்னைட்ஸ் அப்படின்னு. ஸோ யா நெக்ஸ்ட் we can see லைக் உங்களோட பர்சனோட சைட்லேருந்து என்ன ஒரு சேனல் மெசேஜ் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டியூரேஷன் பற்றியும் பார்க்கலாம், லைக் உங்களோட பர்சனோட டியூரேஷன் பற்றியும் பார்க்கலாம். ஓகே, let me take this itself. Just turning the person channel messages what they want to say. I'm just getting a lot of messages. Okay. Yeah, so I'm getting a lot of messages. Let's see.
I always knew you were my other half. ஸோ இந்த பர்சன் தெரியும் லைக் நீங்கள் வந்து அவங்களோட ஒரு அதர் ஹாஃப் அப்படின்றது லைக் அந்த ஒரு சோல்மேட் எனர்ஜிஸ் இந்த பர்சன் மேலே அவங்க மேலே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ திஸ் பர்சன் இஸ் சேயிங் தட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே, ஏன்னா இந்த பர்சனுக்கு லைக் அந்த ஒரு மிஸ்ஸிங்கோட எனர்ஜிஸ் இருக்குது. பட் சம்ஹவ் அவங்களால வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு 8 of Swordsோட எனர்ஜிஸ் மாதிரி தான் எங்கேயோ வந்து ஒரு ஸ்டக்காக இருக்க மாதிரி இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பர்சன் ஆக்சுவலாக இவங்களால எந்த ஒரு டிசிஷனுமே ப்ராப்பராக எடுக்க முடியல. ஒய் யூ ஸோ மீன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைக் நீ ஏன் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க என்னோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு கொஷனாக இருக்குது. ஏன்னா இவங்களால இப்போ ப்ராக்ரெஸாக கொண்டு போக முடியல இந்த ரிலேஷன்ஷிப்பாக. அதனால தான் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க. யூ இன்ஸ்பயர் மீ சம்ஹவ். நீங்கள் அவங்களோட சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்க மாதிரி இருக்கலாம். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்ஹவ் நீங்கள் பேசுகிற சில விஷயம் என்னதான் நீங்கள் கொஞ்சம் வந்து லைக் இன்சைட் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பிரேக்காக இருந்தாலும் நீங்கள் வெளியில் சாலிடாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து காமிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பர்சனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எங்கேயோ வந்து அந்த ஒரு பூஸ்டப்போட எனர்ஜிஸ் கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆர் ஃபீலிங். ஐ நீட் மோர் டைம். சி அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் சம்ஹவ் ஒரு எனர்ஜி வந்து இங்கே வந்து இருக்குது. லைக் அந்த ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறனால அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஸ்டில் நாட் ஓவர் யூ பூ. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து லைக் இன்னும் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு எண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஈவன் தோ செப்பரேஷனில் போனாலும் ஒரு எண்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் கமிட்மெண்ட். சி கைஸ், நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைக் கமிட்மெண்ட்டுங்கிற பேச்சு வரும்போது இந்த பர்சனால இப்போதைக்கு அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. சம்ஹவ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறனால தான் இந்த அப்டக்கிள்ஸ் இருக்குது. யூ ஆல்வேஸ் நியூ ஹவ் டு மேக் மீ ஸ்மைல். ஸோ உங்களுக்கு எப்பயுமே தெரியும் அவங்க வந்து லைக் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்களோட மனசில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு சிரிப்பை அவங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து முகத்தில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க அப்படின்னு அந்த பர்சன் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பர்சன் உங்களை அந்த மாதிரி பார்க்குறாங்க. லைக் யூ இன்ஸ்பயர் மீ அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ எம் டீப்லி சாரி தட் ஐ ஹவ் வாக்ட் அவே ஃப்ரம் யூ. எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ், பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். லைக் அவங்க வந்து நான் வந்து உன்னோட லைஃப்பை விட்டு நான் மூவ் ஆன் பண்ண மாதிரி நான் பண்ண அந்த விஷயம் வந்து லைக் நான் டீப்லி அதை நான் ரிக்ரெட் பண்ணுறேன். எனக்கு அது கஷ்டமாக இருக்கு. ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பர்சன். அந்த நெக்ஸ்ட் கார்ட் வி கெட், யூ மேக் மீ ஃபீல் திங்ஸ் ஐ ஹாவ் நெவர் ஃபெல் பிஃபோர். ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து ப்ரீவியஸாக அவங்க வந்து மற்ற ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருந்திருந்தாலும் அவங்களோட எக்ஸ் கூட அவங்க இருந்தாலும் இல்லை எக்ஸ் பார்ட்னர் கூட அவங்க இருந்திருந்தாலும் ஸ்டில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் கூட கூட அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இந்த பர்சனால அவ்வளோ ஒரு கனெக்ஷன் வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. இந்த பர்சனால சம்ஹவ் உங்கள் மேலே அந்த பர்சன் அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் மீன் டு ஹர்ட் யூ. ஸோ அகெயின் அந்த ஒரு சாரியோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. லைக் நான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நான் வந்து மீன் பண்ணி நான் செய்யலை. நான் வேணுக்குனே உன்னை அவாய்ட் பண்ணுறதோ, நான் வேணுக்குனே உன்னை வந்து என்னோட லைஃப்ல வந்து கட் ஆஃப் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த பர்சன் வந்து அவங்க வந்து வேணுக்குனே செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் இருக்குது. அவங்க வந்து சம்ஹவ் சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்தனால தான் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆர் யுவர் பர்சன் சேனல் ஆஃப் மெசேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லைக் இந்த பர்சன் வந்து எப்போ வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு டைம் டியூரேஷன் பற்றியுமே பார்க்கலாம். I know you guys will be wait for this. Let's see now without any delay. Yeah, please tell me that when the person will be come back. Divine, please tell me that one day person will come back. Okay. Two more cards. I'm just getting 3 cards. Okay, anyway. Let me. So the first message 11 hours. Okay, so சில பேருக்கு இந்த பர்சன் வந்து லைக் ஐ திங்க் வித்தின் அ டேவே பேசக்கூடிய சான்சஸ் இருக்கு. 24 days. 24 days. That's good. 24 days. 1 hour. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து ரீசெண்டாக அவங்க பர்சன் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த பர்சன் எப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. யா, ஸோ 6 hours you can see again the 6 hours அப்படிங்கிற மெசேஜஸ் வருது. 28 days, 1 month time span.
7 hours. ஸோ இந்த 28 days பார்க்கும்போது somehow I just feel February monthல பேசக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது சில பேருக்கு. February month மேக்ஸிமம் நிறைய பேருக்கு February monthல ரீகன்சிலேஷன் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த சைக்கிளில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அந்த பர்சன் வந்து சீக்கிரமாக பேசக்கூடிய எனர்ஜிஸ்மே இருக்குது. 11 days கேன் see the 11 days, 24 days, 11 days, 7 hours. சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தான் லைக் இட்ஸ் டேக்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் 10 months. 10 monthsங்கிறது வந்து லைக் ரீகன்சிலேஷனோட எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனோட அந்த ஒரு இந்த பாண்டிங்கோட ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு இந்த பாண்டிங் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் இட் டேக் சம் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு 10 monthsோட டைம் ஸ்பேன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. somehow like October month, yeah, September, October month அந்த மாதிரி like 9th or 10th month அந்த மாதிரி. ஸோ 22 days again 22 days. ஸோ ஸ்ட்ராங்லி ஃபெப்ரவரியில் வந்து பேசக்கூடிய எனர்ஜிஸ் நிறையா ஹெவியாகவே இருக்குது. அண்ட் சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன் வந்து இப்போ ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க, நேற்று பேசுனதில் ஏதோ ஒரு ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த பர்சன் வந்து சீக்கிரமாகவே பேசுவாங்க அப்படின்ற எனர்ஜி தான் இருக்குது. 29 days see like I am so happy like இந்த பர்சன் வந்து ரீகன்சிலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லைக் ஃபெப்ரவரி ஆர் மார்ச் மந்த் சில பேருக்கு இந்த லைக் அப்கமிங் 2 or 3 daysக்குள்ளேயே பேசுகிற மாதிரி தான் இருக்குது. see 2 hours மைட் பி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 hourக்குள்ளே இந்த பர்சனோட சைட்லேருந்து சில பேருக்கு மெசேஜ் வரலாம். ஸோ 13 hours, see 13 hours லாட் ஆஃப் திங்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக வர மாதிரி இருக்குது. 3 years ஓகே. ஸோ 3 years பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சில பேர் இந்த 3 years அந்த பர்சனுக்காக நீங்கள் சில பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக இருக்குது, இந்த பர்சனுக்காக நீங்கள் ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனுக்காக இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் 3 years இந்த பர்சன் கூட நான் இருந்திருக்கேன், 4 years இருந்திருக்கேன், 5 years இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த இயர் உங்களுக்கு இந்த பர்சன் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக வந்து லைக் வெயிட் பண்ணலாமா, மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இந்த பர்சன் சைட்லேருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷுட் நீட் டு பி வெயிட் ஃபார் திஸ் பர்சன் ஆர் யூ ஷுட் நீட் டு பி மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் பர்சன் அப்படின்னா. ஸோ சில பேருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு 3 years அந்த ஒரு பாண்டாக இருந்திருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு 3 years பாண்ட், 4 years or 5 years பாண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை 1 year பாண்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐம் ஜஸ்ட் பிக்கிங் திஸ் கார்ட் எவ்ரி டைம் லைக் ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றதுனால. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் திஸ் கார்ட் ஃபார் யூ. சம்ஹவ் இந்த பர்சன் வந்து லைக் உங்களோட கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சில பேர் கேட்கலாம் லைக் நான் போய் இனிஷியேட் பண்ணலாமா, நான் போய் பேசலாமா என்னோட பர்சன் கிட்ட அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பர்சனே வந்து பேசினா பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் போய் எதாவது பேசி அண்ட் அகெயின் அவங்க ஒரு மாதிரி ட்ராமாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகேங்களா. ஸோ யா, அண்ட் மேக்ஸிமம் வந்து லைக் ரீசன்ட் டேஸில் பிரேக்கப் ஆன நிறையா பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் திருப்பி வந்து பேசக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு டின் ஃப்ளேமோட கார்ட்ஸ்மே தான் நம்ம பார்த்துருந்தோம் ரொமான்ஸ் ஏஞ்சல் டெக்கில். சாரி, நாட் அ ரொமான்ஸ் ஏஞ்சல் டெக், இட்ஸ் லவ் ஆரக்கிள் டெக். ஓகே. ஸோ யா கைஸ், ஸோ தீஸ் ஆர் த மெசேஜஸ், தீஸ் ஆர் த திங். லைக் யா, உங்களுக்காக இந்த கார்டு தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கார்டுமே தான் வந்துருந்துச்சு அப்படிங்கிறப்போ திஸ் கனெக்ஷன் டூ ஹாவ் த பேஷன். இங்கே வந்து இந்த கனெக்ஷனில் டூ ஹாவ் அந்த பேஷன் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த மேரேஜ்க்குரிய பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணணும்னா அந்த கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த கனெக்ஷன் விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. பிகாஸ் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்குது இந்த கனெக்ஷனில், ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த கனெக்ஷனில். அப்படிங்கிறப்போ நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ற எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே. ஸோ கைஸ், திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஐ ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசன்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் சாரி, நான் வந்து லைக் இந்த ரீடிங்கை நான் மண்டேவே பண்ணணும்னு நினச்சேன். பட் சம்ஹவ் அது அப்படியே இழுத்துட்டே போயிடுச்சு, டேஸ் ரொம்ப அப்படியே இழுத்துட்டே போயிடுச்சு. பிகாஸ் சம்ஹவ் எனக்குமே கொஞ்சம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுங்கிறனால எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. ஸோ நிறையா ஸ்லீப்லெஸ் டேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஆம் சாரி ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த ரீடிங்காக அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் லைக் அப்கமிங் டேஸ்க்கு நான் என்ன ரீடிங்ஸ் போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து சஜஷன் டாபிக் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ரீடிங்ஸ் டெஃபினட்டாக நான் எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் மிஸ் யூ ஆல் இன் திஸ் டேஸ். அண்ட் பிகாஸ் சரியாக ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அண்ட் சம்ஹவ் வந்து லைக் வேலண்டைன்ஸ் டே யா லைக் சில ஃபெப்ரவரி மந்த்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் ஸோ லைக் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வரட்டும்.
உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல நல்லபடியா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் வி கேன் ஹாவ் தட். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லைக் சேனல் லவ் லெட்டர் போடுங்க அப்படின்னு. நான் இந்த ஜனவரி மந்த்ல போடாததுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் மந்த்ல போடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான், பிப்ரவரி மந்த்ல போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தான். ஸோ அதனால பிப்ரவரி மந்த்ல டெஃபினட்டாக வந்து சேனல் லவ் லெட்டர் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். அண்டில் தட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட், ஓகேங்களா? பிகாஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான் ஃபெப்ரவரியில போடுவேன் அப்படின்னு. அதான் ஜனவரியில் நான் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். நீங்கள் கண்டிப்பாக கேட்குறது எல்லாமே நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் நான் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். பட் இட்ஸ் டேக் சம் டைம், ரைட் டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் விஷ் ஐ கேன் வந்து அந்த வீடியோ நான் ஃபெப்ரவரியில் நான் போடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ யூ ஜஸ்ட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். நம்ம சேனல் லெட்டர் பார்க்கலாம் ஃபெப்ரவரி மந்த்தில். உங்களோட பர்சனோட சைட்லேருந்து என்ன ஒரு மெசேஜ் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் சம்ஹவ் உங்களோட எனர்ஜிஸ்மே நான் கலெக்ட் பண்ணுறேன் இந்த வாட்டி. நான் எப்பயுமே உங்களோட பர்சனோட எனர்ஜிஸ்மே தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சம்ஹவ் இந்த வாட்டி உங்களோட எனர்ஜிஸ்மே கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நீங்கள் இன்னும் ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. லைக் உங்களுக்கும் அதில் இன்னும் ஒரு கிளியர் பிக்சர், ஒரு கிளியர் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறனால we can do that as well, ஓகேங்களா? ஸோ yeah guys, so I hope இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ப்ளீஸ் ரெக்கமெண்ட் யுவர் ரெக்வஸ்டட் டாபிக் இன் மை கமெண்ட். அப்கமிங் டேஸ்க்கு நான் உங்களுக்காக நீங்கள் கேட்குற டாபிக்ஸில் ரீடிங்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேடோ 143 ஃபேமிலி. அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நம்புறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் as well as உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் தர எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் நம்பர். நான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலேயே நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி லைக் யூடியூபோட கமெண்ட்ஸ்லையுமே லைக் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஹைலைட் கமெண்ட்லையுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் டேட்டா வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், எதர் இன்ஸ்டாகிராம் ஆர் எதர் வாட்ஸ்அப். ஸோ உங்களுக்கு நான் வித்தின் டேவே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வித்தின் டே ஆர் நெக்ஸ்ட் டேக்குள்ளே உங்கள் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அக்கார்டிங் டு த டைமிங் நான் பார்த்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் 1 or 2 days உங்களோட ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் யா ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். நீங்கள் இது போல் இன்னும் நிறைய மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது போல் இன்னும் நிறைய ரீடிங்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து ரெசனேட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியாஸ், ஒரு அலாட் கைடன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். பிகாஸ் அது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ இப்போ எடுத்ததுமே டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ப்ளீஸ் செக் வித் தட், ஓகேங்களா? See you guys the next reading. Until that, take care. Love you all. Bye bye. Bye bye. Bye bye.